இன்னைக்கு இதில் சப்ளிமெண்ட்ரியில் 5 விரோதிகள் சமஸ்கிருத வார்த்தைகள், சில வார்த்தைகளுக்கு அது பார்ப்போம். பஞ்சகம்னு பேர். அது பேர் பஞ்சன்னா 5, பஞ்சகம்னா விரோதி. பஞ்சகம்ன்றது 5 விரோதிகள். 5 ஜீவாத்ம பஞ்சகம். ஜீவாத்ம பஞ்சகம்ன்றது என்ன தெரியுமா? ஜீவாத்ம பஞ்சகம்ன்றது ஜீவனத்துக்காக அரசனை துதி செய்து பாடுறது. தன் ஜீவன் தான் ஜீவிக்கணுன்றதுக்காக அரசனை துதி செய்தல், அதாவது காசுக்காக அரசனை பாடுறதுன்றது ஜீவாத்ம பஞ்சகம். அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்ற. அரசனை பாடுதல் பரவாயில்ல, துதி செய்தல், அரசனை தொழறது, அது கூடாதுன்னு சொல்றாங்க இங்க. அதை சொல்றாங்க இந்த மாதிரி. அதுதான் உங்களுக்கு கனிக்கண்ணன் போகின்றான்ற அந்த பாட்டு திருக்கச்சி நம்பிகளோட சரிதையில வரும். அது திருக்கச்சி நம்பிகளோட சிஷ்யன் கனிக்கண்ணன் பேரு. ராஜா வீதி விழா வந்தப்ப இந்த கனிக்கண்ணனை பார்த்து என்ன புகழ்ந்து ஒரு பாட்டு பாடுனாராம். பாட முடியாதுன்னுட்டாராம் கனிக்கண்ணன். நான் பெருமாளை தான் பாடுவேன், ஒன்ன புகழ்ந்தெல்லாம் பாட மாட்டேன் அப்படின்ட்டாராம். உலா பாடுறதுன்னு அரசனை புகழ்ந்து பாடுறதுக்கு பேர் உலான்னு பேரு தமிழ்ல. அரசனை உலா பாட சொல்லி கேட்கலாம். அந்த அர்த்தம் முடியாதுன்னு. முடியாதுன்ன உடனே முடியாதுன்ன உடனேயே கனிக்கண்ணன் என்ன பண்றான்? கனிக்கண்ணனை நாட்டை விட்டு இந்த பல்லவராஜ்ய காஞ்சிபுரத்தில் தான் இந்த சிட்டியை விட்டு வெளியில தள்ளு. காஞ்சிபுரத்தை விட்டு வெளியில துரத்து, இவனை கொண்டு போய் வெளியில் துரத்தி விடுன்ற ராஜா உத்தரவு விட்டுறான். பல்லவராஜா உத்தரவு விட்ட உடனே எல்லாரும் கனிக்கண்ணன் துரத்துறா. கனிக்கண்ணன் துரத்த உடனே அங்க திருக்கச்சி நம்பிகள் இருந்தாரு. அவர் கனிக்கண்ணன் போகும்போது எனக்கு மட்டும் இங்க என்ன அவரோட குரு இல்லையா? திருக்கச்சி நம்பிகளோட சிஷ்யன் தான் கனிக்கண்ணன். இவருக்கு திருவூரும் கிளம்புறாராம். இவரும் திருக்கச்சி நம்பியும் போறாராம். திருக்கச்சி நம்பி போகும்போது பெருமாள் இப்படி நிமிந்து பார்த்தாராம். இப்பயும் சொன்ன ஒண்ணம் செய்த பெருமாள் யதோத்காரி சன்னதின்னு இருக்குது காஞ்சிபுரத்துல. அந்த அவர் என்ன பண்ணாராம்? பெருமாள் நிமிந்து பார்த்தாராம். உடனே திருக்கச்சி நம்பி திரும்பி பார்த்தாராம். என்ன பாக்குற? கனிக்கண்ணு. அப்ப ஒரு பாட்டு பாடுறாராம் பெருமாளை பார்த்து. கனிக்கண்ணன் போகின்றான் காமரு பூங்கச்சி, மணிவண்ணா நீ கிடக்க வேண்டாம், துணிவுடைய சென்னா புலவனும் செல்கின்றேன், நீயும் முன் பைனாக பாய் சுருட்டிக்கொள் அப்படின்ற ஒரு பாட்டை பாடுறாராம். கனிக்கண்ணன் போகின்றான் காமரு பூங்குச்சி, மணிவண்ணா நீ கிடக்க வேண்டாம், துணிவுடைய சென்னா புலவனும் செல்கின்றேன், நீயும் முன் பைனாக பாய் சுருட்டிக்கொள்னு சொல்றாராம். பெருமாளை பார்த்து நான் கனிக்கண்ணன் போறான், நான் இங்க இருக்க மாட்டேன், நான் போறேன், நானும் போறேன் அவன் பின்னாடி, துணிவுடைய சென்னா புலவனும் செல்கின்றேன், நானும் அவன் பின்னாடி அவன் ஊரை விட்டு வெளியில போறேன், நீ மட்டும் எதுக்கு இருக்க? நீ கிளம்புவான? பெருமாளை உத்தரவு போடுறதுல அந்த காலத்துல இந்த மாதிரி அவ்வளவு பெரிய பக்தர்கள்லாம் இருந்திருக்காங்க. நீயும் பையனாக பாயில படுத்துட்டு இருக்க, இதோக்கரை சன்னதியில படுத்துட்டு இருக்காரு, நீயும் கிளம்பி வானா? உடனே பெருமாளும் கிளம்பிடுறாராம் கூடவே. காத்தால ராத்திரி சாயந்தரம் போய் பார்த்தா கோயில்ல பெருமாளே இல்லையா. கனிக்கண்ணன் போவன்னு ராஜா பயந்துடுறாராம். ராஜா பயந்து தேடுறா, எங்கேயும் கிடைக்கல. அப்புறம் பார்த்தா வெளியில இது வந்தீங்கன்னா ஊருக்கு வெளியில காஞ்சிபுரத்துக்கு பக்கத்துல ஒரு இடத்துல கனிக்கண்ணன் உட்காந்துருக்காராம், இவரும் உட்காந்துருக்காராம், திருக்கச்சி நம்பியும். பெருமாளும் அங்க இருக்காராம். உடனே ராஜா விழுந்து சேவிச்சு வேலை திருக்கச்சி நம்பியை சேவிச்சு கனிக்கண்ணனை சேவிச்சு மறுபடியும் நீங்க அங்க வந்துடணும், இல்லாட்டா எனக்கு நாடு பாழாயிடும், என்ன ரொம்ப அபவாதம் வரும், நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சிருக்கோ, சேரணும்னு கூப்பிடுறாராம். கூப்பிட்ட உடனே மறுபடியும் போறாராம். மறுநாள் காத்தால மறுபடியும் போறாராம். மறுபடியும் பெருமாள் பாடுறாராம். இவர் பேர் பாடுறாராம் திருக்கச்சி நம்பி. கனிக்கண் போகவில்லை காமரு பூங்கச்சி, துணிவுடைய சென்னா புலவனும் செல்லவில்லை, மணிவண்ணா நீ கிளம்ப வேண்டாம். கனிக்கண்ணன் போகவில்லை காமரு பூங்கச்சி, மணிவண்ணா நீ கிளம்ப வேண்டாம், துணிவுடைய சென்னா புலவனும் செல்லவில்லை, நீயும் பைனாக பாய் விரித்துக்கொள் அப்படின்னு பாடுறான். பாடின உடனே மறுபடியும் அதே சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் யதோத்காரி சன்னதியில பெருமாள் படுத்துறான். இது ஒரு பாட்டு திருக்கச்சிரம்புகளோட இதுல வர்றது இந்த பாட்டு. அந்த ஒரு நாள் போய் கனிக்கண்ணனும் திருக்கச்சிரம்பியும் பெருமாள் வெளியில இருந்ததுதான் ஓரிருக்கைன்னு பேரு. அந்த ஊருக்கு பேரு ஓரிருக்கை. இப்ப காஞ்சிபுரத்துக்கு பக்கத்துல போனீங்கன்னா ஓரிக்கைன்னு ஒரு ஊர். அந்த ஊர்ல தான் பெருமாள் அன்னைக்கு ஒரு நாள் தங்கியிருந்தாராம். ஓரிருக்கை, ஓரிரவு இருக்கைன்னு அர்த்தம். ஓரிரவு இருக்கைன்றது ஓரிருக்கையா மாறி, ஓரிரவு இருக்கை ஓரிருக்கையா மாறி இப்ப ஓரிக்கையா மாறி. அந்த மாதிரி
அந்த பஞ்சகத்தை வந்து அரசனை துதி செய்யாத ராஜா ஆய்வார். இந்த கனிக்கண்ணன் கனிக்கண்ணன் அது மாதிரி பண்ணாங்க. அது மாதிரி அரசனை வந்து அரசனை பாடலாம், துதி செய்யக்கூடாது. துதின்றது வந்து பொய்ய சொல்லி பாடுறது. நிஜமான அரசனோட புகழை சொல்லி பாடலாம், அது தப்பு இல்லை. அரசனை துதிக்கிறது இருந்து பொய்யா அரசனை வந்து ஒன்ன மாதிரி உண்டா அது அதை சொல்லி ஏதாவது கொடுக்க மாட்டாரான்னு வாங்கிட்டு போறதுக்காக பாடுறது அது. அடுத்தது வந்து பிராத்துவ பஞ்சகம். பிராத்துவ பஞ்சகம்னா பிராத்துவ பஞ்சகம் பிராத்துவம்ன்றதே வந்து பரத்துவம்ன்றதுதான் பிராத்துவம். பரத்துவம் தான் ஆக்சுவலா பரத்துவ பஞ்சகம் தான் அது. பிராத்துவ பஞ்சகம்னு சொல்லுவாங்க. இந்த பரத்துவ பஞ்சகம்ன்றது என்னன்னா, பரத்துவன்றதே பெருமாள் தான். பஞ்சகம்னா பெருமாளை விட்டுட்டு வேற எதெல்லாமோ தேடிட்டு இருக்கிறது. எங்கெல்லாமோ போய் நீங்க பில்லி வைக்கிறது, சூரியன் வைக்கிறது, உங்களுக்கு ராசி எப்படி இருக்கு, காலம் எப்படி இருக்கு, நேரம் எப்படி இருக்கு, இதெல்லாம் பாக்குறது. பெருமாளை நீங்க சரண் அடிச்சிட்டீங்கன்னா ராசி பலன் உங்களை என்ன பண்ணும்? நீங்க பிறந்த ராசியும் நீங்க உங்களோட நேர கால இதெல்லாம் உங்களுக்கு என்ன பண்ணும்? நவகிரகங்கள்லாம் என்ன பண்ணும்? நீங்க தெய்வத்தை சரணடிச்சிட்டீங்கன்னா ஒன்றும் பண்ணாது. அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அதெல்லாம் நவகிரகங்கள் வந்து கால நடத்துறதுக்காக இருக்கிறது. அவங்கவுங்களுக்கு விதி என்னென்ன இருக்கோ அதாவது நடக்கும். நீங்க வேண்டதெல்லாம் இப்பயும் நானும் கோவிலுக்கு போகும்போது சரி, நான் எப்போ கோவிலுக்கு போனாலும் எனக்கு தெரியும், விஜயகுமாருக்கு தெரியும், வீரராவலுக்கு எல்லாம் தெரியும். நான் எப்போ கோவிலுக்கு போனாலும் பெருமாள்கிட்ட வந்து எனக்கு கஷ்டத்தை கொடுக்காத நான் வேண்டவே மாட்டேன். பெருமாளே என்ன கஷ்டம் வேணாலும் கொடுத்துக்கோ, ஆனால் எனக்கு தாங்குற சக்தியை கொடுன்னு வேண்டுவேன். அதுதான் வேணும். உங்களுக்கு நடக்கிறது, வாழ்க்கையில நடக்கிறது கஷ்டங்கள் நடந்தே தீரும். தாங்கிறதுக்கு உங்க மனசுல சக்தி வேணும். அதுக்கு பகவானை வேண்டணும். அதான் பகவானை விட்டுட்டு வேற எதையெல்லாமோ யோசிச்சு வேற எதையெல்லாமோ பேசிட்டு இருக்கிறது தான் பரத்துவ பஞ்சகம். அதுதான் பிராத்துவ பஞ்சகம்னுவாங்க. பரத்துவ பஞ்சகம்ன்றது கரெக்ட். அடுத்தது உபாய பஞ்சகம். உபாய பஞ்சகம்னா பல தெய்வங்களையும் வழிபடுது. அதுக்காக உங்களை எல்லா தெய்வத்தையும் வழிபட வேண்டாம்னு சொல்லல. ஒரு காரியத்தை நினைச்சுட்டு அந்த பக்கம் ஒரு பிரார்த்தனை பண்றது, இந்த பக்கம் ஒரு பிரார்த்தனை பண்றது, ஏதேதோ பிரார்த்தனை பண்றது, வழியில என்னென்ன தெய்வம் இருக்கோ எல்லாத்தையும் வழிபடுறது, அது கூடாதுன்னு சொல்றேன். இதுல மனு சாஸ்திரத்துல வந்து அந்த மாதிரி கும்பிடக்கூடாது. உங்களுக்குன்னு குலதெய்வம் இருக்கு, அதுதான் குலதெய்வம்னு அந்த காலத்துல வைக்காங்க. உங்க குலதெய்வத்தை வழிபடணும், மற்ற தெய்வங்களையும் நீங்க வழிபடணும். உங்க குலதெய்வத்துக்கிட்ட தான் நீங்க இதை நடத்தி பண்ணி வைன்னு வேண்டணும். மற்ற தெய்வங்களை எல்லாம் நீங்க வணங்கலாம், கும்பிடலாம், எனக்கு நல்லது அனுகிரகம் பண்ணுன்னு கேட்கலாம், அவ்வளவுதான். மற்றபடி உங்களுக்கு என்ன நடக்குமோ அது நடக்கும். நீங்க வந்து இதை நடத்தி கொடு பண்ணி கொடுன்னு வேண்டவே கூடாது. அதுவே தப்பு. ஒரு காரியத்தை எனக்கு நடத்தி கொடுன்னே வேண்டக்கூடாது. வெறுமை நீங்க நிர்மலமா நின்று பகவானேன்னு கையெடுத்து கும்பிடுங்க. உனக்கு நீங்க எதுக்கு வந்திருக்கீங்கன்னு அவர் தெரியாதா? நீங்க சொல்லணுமா? நீங்க சொல்லி தெரியணுமா? நான் ஒரு மனம் வாங்கறதுக்கு இப்போ முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். அந்த அந்த இடத்த எப்படியாவது நான் வாங்கிடணும். பக்கத்து வீட்டை நான் எப்படியாவது வாங்கிடணும். இப்போ நான் குடியிருக்கிற வீடையே எனக்கு சொந்தமாக்கி விட்டுறணும், எப்படியாவது எனக்கு பண்ணிடணும். இதெல்லாம் நீங்க மனதில் நினைக்கும் போது பெருமாளுக்கு தெரியாது. அந்த எண்ணத்தை கொடுக்குறதே பெருமாள் தானே. அதனால நீங்க வெறுமை நிர்மலமா மனசுல வந்து போய் பெருமாளேன்னு நீங்க பெருமாளோட தீர்க்கமா சேவிச்சிங்கனாலேயே உங்களுக்கு எது நல்லது செய்யணுன்றது அவருக்கு தெரியும், அவர் பண்ணுவார். நீங்க எதையாவது கேட்டீங்கன்னா நீங்க கேட்கறத பண்ணிடுவார். பெருமாள் வந்து பக்தன் கேட்கறத வந்து இல்லைன்னு சொல்ல மாட்டாராம். நீங்க கேட்கறதுக்காக அதை இவனுக்கு இது கூடாது, ஆனா இவன் கேட்கறானே சரி பண்ணுவோன்னு பண்ணிட்டு வரான். அதனால அது பண்ணக்கூடாது. அது மாதிரி கேட்கக்கூடாது. எப்பயுமே பல தெய்வங்களை வழிபடக்கூடாது, பல தெய்வங்களையும் வழிபடக்கூடாது. உங்களுக்குன்னு குலதெய்வம் இருக்கும், அதை தான் வழிபடணும். மற்ற தெய்வங்களை நீங்க வெறும் பார்த்து சேவிக்கலாம், எல்லாம் பண்ணலாம். வழிபடுதல்ன்றது வந்து அந்த அந்த தெய்வத்தோட வழியில போறது. உங்க குலதெய்வம் அதுவோ அந்த வழியில நீங்க போகணும். அடுத்தது புருஷார்த்த பஞ்சகம். புருஷார்த்த பஞ்சகம்ன்றதுன்னா, புருஷார்த்தம்ன்றது என்ன தெரியுமா உங்களுக்கு? முக்தி தான் புருஷார்த்தம். புருஷார்த்தம்ன்றது வந்து புருஷன்றது பூரணம், முழுசுன்றதுக்கு அர்த்தம். புருஷார்த்தம்னா முழுமைக்கு அர்த்தம் என்னன்னா, இந்த ஜீவாத்மா எடுத்தது மறுபிறவி எடுக்காம பூரணம் அடைகிறதுன்றதுதான் பூரணம். புருஷார்த்தம்னா பூரண அர்த்தம். நமக்கு முக்தியை கொடுக்குறாரு பார்த்தீங்களா, அதுதான் பூரணம். நமக்கு இது முக்திய பஞ்சகம்னா அதை வந்து இல்லாம இருக்குது. நமக்கு முக்தியை கொடுக்குற பெருமாளை நம்பாம இருக்கிறது. நமக்கு முக்தியை கொடுப்பாரோ அவரை நம்பாம இருக்கிறது, அதான் புருஷார்த்த பஞ்சகம்ன்றது. அதுதான் அது ஒரு விரோதி நமக்கு. அடுத்தது விரோதி பஞ்சகம். விரோதியிடம் எப்போதும் விரோதம் பாராட்டிகிட்டே இருக்குது. எனக்கு ஒருத்தர் விரோதின்னா அவன் ஒரு காலத்துல அவன் ஏதோ ஒரு நேரத்துல விரோதம் ஆயிடுது, அப்புறம் வந்து அது சரியா போயிடுன்ற மாதிரி இருக்கிறது இல்லை. மன்னிச்சு மறுபடியும் நட்பு கொண்டு வர அந்த எண்ணம் இல்லாமல் இருப்பது. விரோதியை எப்பயுமே விரோதி பாராட்டுறது. இது அஞ்சும் மனித வாழ்க்கை விரோதிகளாம், மனிதனுக்கு விரோதிகளாம், மனித ஜீவாத்மாக்களுக்கு விரோதி. அதனால இது அஞ்சையும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா. இது அஞ்சும் கூடாதுன்னு அதான் பஞ்சகம்னு பஞ்ச விரோதிகள்னு சொல்லியிருக்காங்க. ஜீவாத்மா வந்து ராஜாக்களை தொடரக்கூடாது, ஒண்ணு ஜீவாத்மா பஞ்சகம்.
பரத்துவ பஞ்சகம் வந்து பகவானை விட்டு வேற எல்லாத்தையும் வேற எல்லாமோ வச்சுட்டு இருக்கிறது. அந்த மாதிரி உபாய பஞ்சகம் பல தெய்வங்களையும் வழிபடுறது. உங்களுக்கு குறிப்பிட்ட தெய்வத்தை நீங்க உங்களுக்கு குலதெய்வமா வச்சுட்டு வழிபடாம பல தெய்வங்களையும் வழிபடுறது. புருஷார்த்த பஞ்சகம்ன்றது நமக்கு முக்தியை கொடுக்குறவங்கள நம்பாம இருக்கிறது. விரோதி பஞ்சகம்ன்றது வந்து விரோதி கிட்ட எப்பயுமே விரோதம் பாராட்டிட்டே இருக்கிறது சாகர வரைக்கும். மன்னித்து நட்பு போன எண்ணமே இல்லாமல் இருக்குது. அந்த எண்ணமே மனசுல வராம இருக்குது. மன்னித்து நட்பு போடுறதுக்கு வாய்ப்பு இல்லாம போறதுன்றது வேற. ஆனா அந்த எண்ணத்தையே மனசுல இல்லாம இருக்கிறது. அதுதான் இதுக்கு அர்த்தம். ஓகே, தேங்க்யூ.